5.4ல உள்ள மிஸ்லினியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸில் தேர்ட் சம் ஃபைண்ட் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, 5, 5, 1, 3, 2, 2, 1, 3, 5, 3. இதை நம்ம ரெண்டு மெத்தடாக பண்ணலாம். ஒன்று டேப்லர் காலமில் பண்ணலாம், இன்னொன்று சும்மா நார்மல் மெத்தடில் பண்ணலாம். நாளைக்கு உங்களுக்கு நார்மல் மெத்தடில் பண்ணி காட்டுறேன். மோட் இஸ் ஈக்குவல் டு ரிப்பீட்டேஷன் ஆஃப் நம்பர்ஸ். எது அதிகமாக ரிப்பீட்டாக இருக்கோ அதுதான் மோடு. இப்போது இதில் மோடில் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம் அசெண்டிங் ஆர்டரில். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஏஎஸ்ன்னு போட்டிருக்கேன். அசெண்டிங் ஆர்டர். இல்லை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண 1, 1 முடிஞ்சிச்சா. இப்போ 2 எத்தனை டைம் வந்திருக்கு? 1, 2, 3 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ 2, 2, 2. அடுத்து 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 3 டைம்ஸ் வந்திருக்கு. 3, 3. 4 இல்லை, அடுத்து 5 இருக்குது. 5 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 5ம் 3 டைம்ஸ் வந்திருக்கு. 2 எத்தனை டைம் வந்திருக்கு? 2, 3 டைம் வந்திருக்கு. 3 எத்தனை டைம் இருக்குது? 3ம் 3 டைம் வந்திருக்கு. 4 இல்லை, 5ம் 3 டைம் வந்திருக்கு. இப்போது இதோட மோடு என்ன அப்படின்னா மோடு இஸ் ஈக்குவல் டு 2, 3 and 5. இது ஏன்னா இதுதான் அதிகமாக ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ இதுதான் இதோட மோட். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.